அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில 2025 ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டுமே. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், பாக்கியாதிபதி 8ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி புதன் 8ஆம் இடத்துல. அப்போ வாழ்க்கையே போராட்டம், வாழ்ந்துதான் பார்க்கணும் என்ற மாதிரிதான் இந்த மாதம் இருக்கும். அதாவது உங்களுக்கு சூரியன் 8ல இருக்கும்போது பாக்கியங்கள்லாம் தடைகளா இருக்கும். அவசரப்பட்டு கூட ஏதாவது வார்த்தை விட்டுடுவீங்க. பேசும்போது கவனமா பேசணும். உறவுகள் கிட்ட, வாழ்க்கை துணைவர்கிட்ட, அதை விட மேலதிகாரிங்கிட்ட மற்றும் சக பணியாளர்கிட்ட வாக்குவாதங்கள்லாம் செய்யவே கூடாது. மற்றவங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட விமர்சிக்க கூடாது. கைப்பொருள் நிறைய செலவாகும், அதாவது எக்ஸ்பென்சஸ் ஆகும், கையிருப்பு கரையும். அது சுப செலவா செய்யறதுக்கு பாருங்க. அதுதான் இந்த மாதத்துல முக்கியமான விஷயம். அதே போல உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது நன்மையா? 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன், 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்றாரு. அதே போல 7ஆம் அதிபதி 8ல இருக்கு. அந்த வகையில இது பாதிப்பை தான் கொடுக்கும். இப்போ குருவும் சுக்கிரனும் சேரும் போது, குரு தேவகுரு ராசி அதிபதி, சுக்கிரன் அசுரகுரு, இந்த 2 கிரகமும் சேரும் போது என்ன ஆகுதுன்னாக்க ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய காரகத்துவங்களை செய்ய விடாம கெடுக்கும். இப்போ குருவால சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் கெடும், சுக்கிரனால குருவின் காரகத்துவங்கள் கெடும். அந்த வகையில இந்த சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் கூட வரும் ராசி அதிபதின்றதுனால. அதே போல 7ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால, அதாவது எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு அதனால மன வருத்தங்கள் ஏற்படலாம். அல்லது எதிர்பாலின உறவு, ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, கணவன் மனைவி உறவு நிலை, இதெல்லாமே கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ட்ரபிளா இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நீங்கும். மாசம் உங்களுக்கு திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் வர்றதுல தாமதம், தடைகள் இருக்கும். மறுமணத்திற்கு வரன் பாக்குறீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இருக்கு. 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தோட கனெக்டிவிட்டி ஆகிறாரு. மாதத்தோட முதல் பகுதி தான் இதெல்லாம். மாதத்தோட முதல் பகுதியில சூரியன் 8ல இருக்கும். அப்புறம் மாதத்தோட பிற்பகுதியில ஏறத்தாழ ஆகஸ்ட் 16ஆம் தேதியில இருந்து 9ஆம் பாவகத்துல பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி பெறுது. அதனால முதல் ஒரு 16 நாள் உங்களுக்கு எதிர்பாலினர் உறவில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அல்லது சில விஷயங்கள் தடையா இருக்கும். அதாவது திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா தடையா இருக்கும். அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி பெறும்போது முயற்சி செய்வீங்க, உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும், அனைத்து பாக்கியங்களும் கை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிரனும் ராசிக்கு 8ல வந்துடுது. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம். ஸோ மாதத்தோட பிற்பகுதியில் எல்லாமே கிளியர் ஆயிடுது. உங்களுக்கு முதல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த மேகமூட்டம் பிற்பகுதியில இல்லை. வாழ்க்கையே போராட்டம் என்று நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு பிற்பகுதியில, அதாவது ஆவணி மாசத்திலிருந்து கிளியர் ஆயிடுறீங்க. பெட்டராகவே சிந்திப்பீங்க, ஒரு சிறுதூர பயணம் போவீங்க, உங்க முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதே போல புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில் கிடைக்கும். சில பேருக்கு அரசு பணியில் இருக்கீங்கன்னாக ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ மாதத்தோட பிற்பகுதியில பாசிட்டிவ் தான். ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்னா கூட ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில எதிர்பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல சனியும் வக்கரமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல சில பேருக்கெல்லாம் வேலை விட்டுட்டு இருப்பீங்க, வேலை இல்லாம இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்குமானாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா கிடைக்கும். அதே போல வேலை விடலாமா, என்னுடைய ஜாதகத்துல சனி வக்கரமாகல, இப்போ கோச்சாரத்துல சனி வக்கரமா இருக்கு இல்லையா, இந்த நேரத்துல நான் ஒரு இடமாற்றம் செய்யலாமா, வேலை பிடிக்கல, எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, ஒரே டார்ச்சரா இருக்கு அப்படின்றவங்க ஒரு 3 மாசம் பொறுமையா இருங்க. ஹார்ட் ஒர்க் இருக்குதான் செய்யும், அதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்ப போனாலும் வெளியில வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலன்னா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா வக்கரமானவங்களுக்கு பாசிட்டிவ் தான். வக்கரம் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இடமாற்றம் செய்யாம இருங்க. குடும்ப வாழ்க்கையில முதல் பகுதியில கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிற்பகுதியில ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மாறிடுது. 7ஆம் இடத்துல குரு மட்டும்தான் இருக்கு. குரு 7ல இருக்கிறது ஒரு வகையில நன்மைதான். கூட்டாளிகள் கிடைப்பாங்க, கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயங்கள் வரும்.
அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல தனியா தொழில் செய்யலான்ற எண்ணங்கள்லாம் கூட வரும். தொழில் செய்யக்கூடியவர்கள் பிரிந்து வந்து தனியா தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அவங்க மாதத்தோட பிற்பகுதியில உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு சனி வக்கரமா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயத்துல இந்த நேரத்துல சனி வக்கரம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, இந்த 4ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. தாயாரின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வீடு வாகனம் சம்பந்தமாக செலவுகள் ஆகும். மேலும் வாகனம் வாங்குறீங்க, புதிய வீடு வாங்குறதெல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா வாங்கலாம். அதுவுமே வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க, முயற்சிகள் வெற்றியாகும். அல்லது விற்கிறதுக்கு போனோம்னாலே விற்கலாம், விற்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும், பையர்ஸ் வருவாங்க. அதே போல சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க வாகனத்துல பழுது செலவு, அதே போல வீடு சம்பந்தமான ஆல்ட்ரேஷன், சில பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில சொத்து தகராறுகள், குறிப்பா பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இதெல்லாமும் வரும். அதாவது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகாதவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பெரியதாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்துல போஸ்ட்போன் பண்ணிட்டு தான் போகணும். பிரச்சனை நீங்களா போய் சிக்க கூடாது. கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை அது பாட்டுன்னு ஓரமா போயிடும். அப்போ வாழ்க்கை வந்து போராடிக்கிட்டே இருந்தா எதுவுமே பிரயோஜனம் இல்லை இல்லையா, வாழ்க்கை வாழ்வதற்கே. ஆனா போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில முதல் பகுதியில போராட்டமா போராடி பிற்பகுதியில நிம்மதியா இருப்பாங்க. சில பேருக்கு முதல் பகுதியில ஜாலியா இருந்துட்டு பிற்பகுதியில போராட்டமா இருக்கும். அவங்களுடைய கொடுப்பனை என்னவோ அதுதான் வச்சுங்களேன். இந்த கோச்சார பலன்ல இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு 16 நாள் ஒரு முயற்சி தடை, வேலை தேடினா கூட கிடைக்கிறதுல தடை, சுபகாரிய தடை, பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனா பிற்பகுதியில இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். சொல்யூஷன் கிடைச்சினாவே உங்க பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. 3ஆம் இடத்துல ராகு, 9ல கேது. அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால முயற்சி ஸ்தானத்துல இருக்கு. குரு பார்வை மற்றும் சூரியனோட பார்வையிலும் மாதத்தோட பிற்பகுதியில வரும். அந்த வகையில் அரசாங்க ஆதரவுகள், அரசு ரீதியான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்குலாம் உண்டு. முயற்சி நிறைய செய்வீங்க, சிறுதூர பயணம் போயிட்டு வருவீங்க. மேலும் சகோதர வழி ஒற்றுமை என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை பெருசா இருக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 10ல இருக்கும். அதே போல 4ஆம் பாவகத்துல சனி, இந்த சனி செவ்வாய் சமசப்தம பார்வை இருக்கு. அந்த வகையில பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். அதுவும் முதல் பிள்ளையால கொஞ்சம் மன வருத்தம், உங்க பேச்சு கேட்காம போகலாம். அல்லது குழந்தைகளாக இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும். கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த நேரத்துல நீங்களா போய் வழக்கு, கோர்ட்டு, கேஸ்ன்னு போகாம இருக்கிறது நல்லது. அதே சமயத்துல ஆல்ரெடி வழக்கு, கேஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுவரையிலும் சாதகமாக இருக்காது முதல் பகுதியில. மேலும் காதல், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில தான் கொஞ்சம் போராட்டமா இருக்கும், உறவு நிலையை மெயின்டைன் பண்றதுல. பிற்பகுதியில உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களோட பகைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட தானாவே வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி கூட மாதத்தோட பிற்பகுதியில ஒரே வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு அந்யோன்யமாவே இருப்பீங்க. முதல் பகுதியில தான் அந்த பிரிவினை, சில பிரச்சனைகள் வந்து போகிறதுலாம், மனஸ்தாபங்கள்லாம். ஸோ இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாவே படிப்பீங்க. உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது பிற்பகுதியில இருந்து நீங்க சப்போஸ் ஒரு நல்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும், ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னாக ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் ஊர் விட்டு வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு ஏற்படும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில புதிய கடன் வாங்குறது போன்றவை ஏற்பட்டாலும் மாதத்தோட பிற்பகுதியில கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, அல்லது கடனை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடனான பாதிப்பால் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் உங்களுக்கு. பிள்ளைகள் வகையில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகளும் டென்ஷன்களும் இருக்கும். அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பணியில் இருக்கீங்க, அல்லது வேலையில இருக்கீங்க, பிரைவேட் வேலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில சம்பள உயர்வோ அல்லது ஒரு மதிக்கத்தக்க சூழ்நிலையோ ஏற்படும். பிரச்சனைகள் இல்லாம இருப்பீங்க வேலையில. அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தீங்க. நெக்ஸ்ட் பூராடம் நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கும் மாதத்தோட பிற்பகுதியில அமையும். வேலை வாய்ப்பை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில ஒரு இடமாற்றத்துடன் தேடுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். வேலை விஷயமா எந்த பிரச்சனையும் இல்லை.
சில உறவுகள் உங்களோடு பழகி கொண்டிருந்த ரிலேஷன்ஷிப்பு சில பேர் பிரிந்து போயிருப்பாங்க, அதோட கவலைகள் ஏற்படும், ஒரு மன அழுத்தம் இருக்கும். அல்லது இந்த காலகட்டத்திலும் மாதத்தோட முதல் பகுதியில் கொஞ்சம் சண்டை சச்சரவா இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வகையில. அதனால கொஞ்சம் பொறுமையா டெசிஷன் எடுங்க, முடிவெடுங்க. அடுத்தது மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் தான் வாழ்க்கையே. அதாவது தேவையற்ற அனுபவங்களாவே ஏற்படும் ஒன் பை ஒன்னா. நல்லது நினைச்சு போனா கூட அந்த இடத்துல ஆப்போசிட்டா நடந்து ஒரு தேவையற்ற அனுபவத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க. மாதத்தோட முதல் பகுதியில யார்கிட்டயாவது பணம் கொடுக்குறீங்க, சொத்து வாங்கலான்னு அல்லது வீடு கட்டுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்ட்டு வீடு பணம் கொடுக்குறீங்கன்னா முதல் பகுதியில தவிருங்க. ஆவணி மாசம், அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து நீங்க ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணுங்க. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கவனமா இருக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. கணவன் மனைவி உறவு நிலை மாதத்தோட முதல் பகுதியில கருத்து வேறுபாடோடு தான் இருக்கும், விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். மேலும் முதல் பகுதியில உங்களுக்கு உடல்நல விஷயத்துல கொஞ்சம் ட்ரபிள் வந்து நீங்கும். தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சுபகாரியத்துக்கான முயற்சிகள் மாதத்தோட பிற்பகுதியில செட் ஆகும். பிள்ளைகள் வகையில கவலைகள் வரும். உறவுகள் வகையிலையும் சில பிரச்சனைகள், வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதுவும் மேக்சிமம் முதல் பகுதியில் தான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. பிற்பகுதியில எல்லாத்தையும் சமாளிக்கலான்ற ஒரு தைரியம் வந்துடும், எண்ணம் வந்துடும், அதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்துல இந்த கேது சூரியன் சேர்க்கைன்றதுனால தந்தையின் உடல்நலத்திலையும் தாயாரின் உடல்நலத்திலையுமே கவனம் செலுத்திங்க. பெற்றோர்களின் உடல்நலத்துல அல்லது சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மொத்தத்துல இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து முதல் பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த மாதம் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல இருக்கு, கடகத்துல புதன் இருக்கு. அந்த வகையில நீர் சம்பந்தமான தொழில், மருத்துவம், பார்மா, உணவு சார்ந்த தொழில், விவசாயம் சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் இருக்கும். மீடியா சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சைன் ஆகும். அதே போல வாக்காளர் பழிக்கக்கூடிய தொழில், அரசு பணி, ஆசிரியர் பணி, வக்கீலா இருக்கிறது, புரோகிதம் பண்றவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு வருமானம்லாம் வரும். தொழில் ஓனா செஞ்சீங்கன்னா கூட வருமானம்லாம் வரும். பிசினஸ் பண்றவங்களுக்கு கூட அதுல வேலையில் இருப்பவர்களுக்கு பண வரவுன்றது ஆஸ் யூஷுவலா வந்துகிட்டு தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. மேலும் இந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த துறையில் இருப்பவர்கள், நிர்வாகம் மற்றும் கம்ப்யூட்டர், ஐடி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு இருக்கும், பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் ஆகும். பிள்ளைகள் வகையில, வாழ்க்கை துணையோர் வகையில அல்லது வீடு வாகனம் சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ் இந்த காலகட்டத்தில் ஆகும். ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடன் இல்லாம இருப்பீங்க. புதிய கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, நீங்க நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். மற்றவங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது கூட வெள்ளிக்கிழமையில ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு 1/4 கிலோ ஸ்வீட் கூட பெண்களுக்கு, சுபகாரிய தடை இருக்கிறவங்க 1/4 கிலோ ஸ்வீட் வாங்கி பெண்களுக்கு கொடுத்துட்டு வரீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தும். வெள்ளிக்கிழமையில கொடுங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.